வணக்கம் நேயர்களே. நியூஸ் 7 தமிழின் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். தனிமை, வயது, வேலை, பாலினம் என பலவற்றையும் கடந்து வாழ்க்கையில் அனைவரும் ஏதோ ஒரு தருணத்தில் தாங்கள் தனிமையில் இருப்பதாய் உணர்வதாய் சொல்கிறார்கள். தனிமை என்றால் என்ன? தனிமையின் தன்மை என்ன? தனிமையில் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள்? தனிமையை போக்குவதற்கான வழிகள் என்னென்ன என்பதை பற்றி இன்று நிகழ்ச்சியில் பேசவிருக்கின்றோம். நேயர்களே, தனிமையில் பாதிக்கப்பட்டவர்கள் அதில் இருந்து விடுபடுவதற்கான ஆலோசனைகளை இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணான 044447777718 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை முன்வைத்து அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆலோசனைகள் வழங்குவதற்காக மனநல மருத்துவர் திரு ஆனந்தன் இங்கு அழைத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் ஆனந்தன். தனிமை அப்படிங்கிறது சில பேருக்கு ஒரு வினோதமான ஒரு புது வார்த்தையை தெரியலாம். ஏன்னா தனிமைனா ஒரு தனியாக இருக்கிறது தனிமை அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. பட் சில பேர் தனிமையிலே தங்களுடைய வாழ்க்கையை அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தனிமை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டு தனிமைனா என்ன அப்படிங்கிற சொல்லுங்க. ஒரு தனிப்பட்ட ரூம்குள்ளே அடைபட்டு கிடக்கிறது மட்டுமே தனிமையாயிருமா, இல்லை கூட்டத்தில் இருந்தால் கூட அவங்க தனிமையை உணர்றாங்களா? அதை பற்றி உங்களுடைய இன்ட்ரோ. தனிமை நிகழ்ச்சி டாக்டரிடம் கேளுங்கள் அப்படின்னு வச்சுருக்கீங்க இல்லையா? இதை கொஞ்சம் தனிமை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, ஆழ்மனம், இதெல்லாம் கொஞ்சம் காமன் மேன் சைக்காலஜி ஜென்ரலாக இந்த லேமேன் சைக்காலஜின்னு கூட சொல்லலாம். ஒரு சயின்டிஃபிக்காக தனிமை அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சிங்களேன். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையுமே ஒரு 3 வகையாக உளவியல் விஞ்ஞானம், சைக்காலஜிக்கல் சயின்ஸ் பிரிக்குது. கிளஸ்டர் ஏ பர்சனாலிட்டி, கிளஸ்டர் ஏ, கிளஸ்டர் பி, கிளஸ்டர் சி. கிளஸ்டர் ஏனா எக்ஸென்ட்ரிக் பர்சனாலிட்டிஸ் கிளஸ்டர் ஏ. எமோஷ்னல் பர்சனாலிட்டிஸ் கிளஸ்டர் பி. கிளஸ்டர் சி ஆங்ஸியஸ், பதட்ட சுபாவிகள் கிளஸ்டர் சி. எந்த ஒரு மனிதனையும் இந்த 3ல் ஏதாவது ஒன்றுக்குள்ளே கொண்டு அடைச்சிட முடியும். நான் என்னையும் சரி உங்களையும் சரி, ஏதாவது இந்த 3ல் ஏதாவது இந்த ஒன்றுக்குள்ளேயும் ஒரு 10-15 வகையான வகை இருக்குது. அதில் இந்த கிளஸ்டர் ஏ எக்ஸென்ட்ரிக்காக இருக்கிறவனுக்கு தனிமையில் தான் இருப்பாங்க. அவங்க தனிமை பிடிச்சி இருப்பாங்க. அவங்களுக்கு தனிமையாக மட்டும்தான் இருக்க முடியும். அவங்களோட 4 பேரோட சகஜமாக பேசுகிறதோ பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் அவங்களால முடியாது. இதுக்கு நேராக கிளஸ்டர் சி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. கிளஸ்டர் பியை விட்டுருவோம். பதட்ட சுபாவிகள். அவங்களுக்கு எல்லாரு கூடயும் பேசணும், பழகணும், ஃப்ரீயாக இருக்கணும், சோஷியலாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய குணத்தினால பெரும்பாலும் தனிமையிலே இருப்பாங்க. ஏன்னா பேசுகிறதுக்கு கூச்சம், பதட்டம், பயம், அவங்களுடைய குணத்தினால தனிமைப்பட்டு இருக்கிறது அந்த கிளஸ்டர் சி. கிளஸ்டர் பி எமோஷ்னல். இவங்க எப்போதுமே அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் உடையவர்களா, ஓவராக எமோஷன் ஆகிறது, எப்போதுமே மற்றவங்க தன்னை பார்க்கணும், ஓவராக சோஷியலைஸ் ஆகிறது. பெரும்பாலான சினிமாக்காரங்க, மீடியா பர்சன்ஸ், அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறது அந்த கிளஸ்டர் பி. ஸோ அந்த தனிமைங்கிறது பை நேச்சர் ஒரு நார்மலான ஒரு விஷயமாக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அது தனி மனிதனுடைய சுபாவத்தை பொறுத்தது. கிளஸ்டர் ஏ காரன் தனிமை பிடிச்சி இருக்கிறான். கிளஸ்டர் சி பி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறான், ஆனால் முடியல, ஒடுங்கி காலத்துக்கு கஷ்டப்படுறான். கிளஸ்டர் பி அவன் எப்போதுமே நேர் ஆப்போசிட், தனிமைக்கு நேர் ஆப்போசிட்டாக எப்போதுமே 4 பேர் தன்னை பார்க்கணும், தன்னை சுற்றி இருக்கணும், கலகலன்னு இருக்கணும், பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கிறது அந்த கிளஸ்டர் பி வகையான சுபாவம். இதை தவிர நீங்கள் சொன்னீங்க ஃபீலிங் அலோன் இன் த க்ரௌடு. இப்போ மர்லின் மன்ரோ சூசைட் பண்ணிட்டு செத்தபோது அந்த தலைப்புச் செய்திகளில் ஃபீலிங் அலோன் இன் த க்ரௌடுன்னு தலைப்புச் செய்தி வந்ததாக சொன்னாங்க. அவங்கள சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும், எவ்வளவோ செலிபிரிட்டிஸாக இருந்தால் கூட அவங்க அந்த மனசோர்வுனால் தனிமையாக ஃபீல் பண்ணாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் மனசோர்வு நோயில் இருக்கும்போது பிரபலமும் புகழும் எவ்வளோ சுற்றி சொந்தமும் பந்தமும் நண்பர்களும் இருந்தாலும் அந்த தனிமையாக ஃபீல் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய மனோநிலை. இப்போ கிளஸ்டர் பியாக இருக்கிறவனுக்கு ஒரு தீவிரமான மனச்சோர்வு, டிப்ரெஷன் வந்ததுன்னா அவங்களால எல்லோரும் இருப்பாங்க, எல்லாரு கூடயும் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தனிமை இருக்கும், எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியோ அந்த இந்த தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது பாதிப்புனால ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம். அதாவது
எப்போதுமே இப்போ தனிமை சில பேர் வந்து தனிமைங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு தனிமை லோன்லினஸ்ங்கிறது வேற, இந்த சாலிட்யூட், அந்த ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக கூட இருக்கு, சாலிட்யூட்னு சொல்லுவாங்க. அந்த தன்னையே தனிமைப்படுத்திக்கிட்டு அதில் தனிமையில் இனிமை காண்ற விஷயங்கிறது வந்து தனிமையில் தான் வந்து ஜெயிலில் தான் நிறைய படைப்புகள். நம்ம ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதுனதாக இருக்கட்டும், ஹிட்லரோட படைப்புகளாக இருக்கட்டும், நிறைய படைப்புகள் வந்து தனிமையில் தான் உருவாகியிருக்கு. தனிமைங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஒவ்வொரு இந்த கிளஸ்டர் பியாக இருக்கிறவங்க கூட எப்போதுமே சோஷியலாகவே இருந்துக்கிட்டு தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு தன்னை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி தன்னை அறிஞ்சிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கலைன்னா அதுவும் ஒரு தனிமை, ஒரு நல்ல விஷயம். ஆனால் காரணமே இல்லாமல் ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு நோயின் அறிகுறியாக இருக்கலாம். அதே மாதிரி லோன்லிக்கும் அலோனுக்கும் வித்தியாசம் இருக்குதா? லோன்லிக்கும் அலோனுக்கும் வித்தியாசம்னா அதான், லோன்லினஸ் அப்படிங்கிறது வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறது. அலோன்னா தன்னைத்தானே தனிமைப்படுத்திட்டு இருக்கிறது. அது அவன் சந்தோஷமாக இருக்கிறதும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதும் அவனுடைய சுபாவத்தை பொறுத்தது. சுபாவத்தை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. பேசலாம். நேயர்களே, தனிமையை போக்குவதற்கான வழிகள், நீங்கள் தனிமையில் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான ஆலோசனைகளை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி எண் 0444077718 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளை முன்வையுங்கள். தற்பொழுது மயிலாப்பூரிலிருந்து சுமதி என்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சுமதி, உங்கள் கேள்வி. வணக்கம் சார். ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு கம்பேரிசன் தான் வேணும். ஓல்டன் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலில ஒரு தனி மனிதனுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எல்லாமே ஜெனரலைஸ்டா எடுத்தாங்க அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தது. ஆனா இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி போன சிஸ்டத்துல நான் ஆல் அலோன், நீங்க சொல்ற அலோன்றதுக்கும் இண்டிவிஜுவல் ஃபீலிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குதான். ஆனா அந்த அலோன்றதே வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து மாத்துறதுன்ற தனிமைக்கும் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இன்னைக்கு. ஸோ எப்பயுமே சைக்காலஜின்றது எது இல்லையோ அதை தேடுறது தானா அப்படின்றது தான் சார் என்னுடைய முதல் கேள்வி. சரிம்மா, நிகழ்ச்சி எடுத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இதற்கான ஆலோசனையை பார்க்கலாம், அதற்கான பதிலையும் பார்க்கலாம். டாக்டர் ஆனந்தன், உங்கள் பதில் என்ன கேட்டாங்க? அதாவது ஜெனரலைஸ்டாக பழங்காலத்தில் வந்து இருந்திருந்தப்போ கூட இப்போ நமக்கான அந்த வாழ்க்கை சூழலில் நம்ம வந்து தனித்து இருப்பதற்காக விடப்பட்டிருக்கிறோமா, பணிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. இதற்கான பதில் என்ன? இப்போது கால சூழ்நிலை மாறுது, எல்லாம் கால ஓட்டத்தில் வந்து நம்ம சென்னை மாதிரியான இடங்களில் வந்து தனி குடும்பங்கள் அதிகரிச்சுட்டு வருது. அதனால் முதியோர்கள் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கூட விளையாடுறதுக்கோ பேசி நேரங்களை கழிக்கிறதுக்கோ பேர குழந்தைங்களோ இல்லைங்கிறது நார்மலாக இருந்தாலும் அந்த தனிமையாக ஃபீல் பண்ணுறது ஒரு முதியவர் வந்து கூட எல்லாரும் இருந்தாலும் கூட சொந்த பந்தம் பேர குழந்தைகள் தன்னோட குழந்தைகள் எல்லாரும் இருந்தாலும் கூட அவர் வந்து சில பேர் தனிமையாக ஃபீல் பண்ணுறதும் உண்டு. என்னை யாருமே கவனிக்கிறதில்ல, என்னை யாருமே பார்க்கறதில்ல, என்னை யாருமே மதிக்கிறதில்ல. இப்போ வந்து சில ரிட்டையர் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப ஓல்டேஜ்னு கூட சொல்ல வேண்டாம், 58 வயசு வரைக்கும் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் வேலை தான் அவங்களுக்கு தன்னை வந்து அந்த வேலையோடய அடையாளப்படுத்திக்கிட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எப்போதுமே லோன்லியாக தனக்கு யாருமே இல்லை, நான் சம்பாதிக்கிறதுனால என் பையன் என்னை மதிக்கிறதில்ல, என்னை யாரும் என்னை பொறுத்தாவே மதிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த தனிமைங்கிறது வந்து அந்த அவங்க எடுத்துக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. அந்த மேடம் கேட்ட கேள்விக்கான ஒரு சரியான பதில் கிடையாது தான் இது. ஆனால் அவங்க கேட்டது வந்து கொஞ்சம் சோஷியலான விஷயம். இது வந்து அதாவது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு தான் தனிமை அப்படின்னு சொல்லப்படுதா சார்? இயலாமை வெளிப்பாடுனா என்ன ஒரு நான் வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது வந்து மற்றவங்களோட ஒன்றி போகாமல் இந்த சோசியலோட இணையாமல் வந்து தனியாகவே இருக்கிறேன் அப்படிங்கும்போது வந்து அந்த தனிமை ஏற்படக்கூடியது ஒரு சகஜம் தான். அப்படிங்கும்போது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு தான் அந்த தனிமை அப்படின்னு பார்க்கப்படுதான்னு கேட்குறேன். கண்டிப்பாக கிடையாது. இயலாமையின் வெளிப்பாடு தனிமை கிடையாது. இப்போ வந்து ஒரு 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 இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ரிட்டையரான ஒரு மனிதரோ இப்போ 58 வயசுல 60 வயசுல ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து அதை வந்து ஒரு பெரிய பலுவாக, என்னடா இதே வாழ்க்கை, காலைல 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வர்றோம், 24 மணி நேரம் வேலை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அப்போ வந்து தனிமை வேணும், எனக்கு ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் தேவையில்ல, ஒரு 5 நாள் ஊட்டி போயிட்டு வந்தால் தேவையில்ல அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து 24 தே ஆர் ப்ரீ ஆக்குப்பைடு வித் ஒர்க்கஹாலிக்காக இருக்கிற அந்த மனுஷங்க அதுக்கப்புறம் நீங்கள் 10 வருஷம் தனிமை கிடைச்சாலும் அதை சந்தோஷமாக
என்ஜாய் பண்ண முடியாது, சந்தோஷமாக அவங்களால இருக்க முடியாது. அது அவங்க வந்து அந்த தனிமையை வந்து சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு முன்னாடியே திட்டமிடணும். அது வந்து இயலாமை இல்லை. அந்த சமயத்தில் வந்து ஒரு தனக்குன்னு ஒரு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம், ஒரு புத்தகங்கள் படிக்கிறதோ, டெய்லி ரொட்டீன்ஸ் புத்தகங்கள் படிக்கிறதோ, ஒரு இசை கேட்கிறதோ, இல்லை தனக்குன்னு ஒரு சோஷியல் குரூப்ஸ், லயன்ஸ் கிளப்ஸ், ரோட்டரி கிளப் மாதிரியான முன்கூட்டியே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி தயார்படுத்திக்கணும். அதுக்கு முன்னாடியுமே அது கரெக்டாக அந்த ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தயார்படுத்துறது கஷ்டம். அதுக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை வந்து முன்னாடியே பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததாக திருச்சியிலிருந்து சந்திரிகா என்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரிகா, உங்கள் கேள்வி. சார், நான் சந்திரிகா ஃப்ரம் கிட்டி சார். உங்கள் கேள்விமா. எனக்கு வந்து 58 வயசு சார் சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆயிட்டேன். சரி. ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் நல்லா உண்டு. ஆனா இப்ப எல்லாம் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. கால்ல பண்ணா 2 நாள் கழிச்சு மிஸ்டு காலை பார்த்துட்டு கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. சரி. ரொம்ப லோன்லியா இருக்கு. ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருந்தாலே காலையில 8 மணில இருந்து நைட் 8 o'clock வரைக்கும். நான் என்ன பண்ணலாம் சார்? எனக்கு ரொம்ப லோன்லியா இருக்கு. பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. பேசுறதுக்கு யாரு இல்லை. வீட்டுக்காரரு பிஸின்னு வெளியே போயிடுறாரு. நான் மட்டும் தனியா டிவி பார்ப்பேன், இல்லாட்டி நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன். ஆனா கிழக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு சார். என்ன சார் பண்ணலாம்? சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். சரியா தூங்குறீங்களா? சரியா தூங்குறீங்களா இல்லையாம்மா? அதெல்லாம் நல்லா தூங்குறேன் சார். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நல்லா சாப்பிடுறீங்களா? நிறைய ஆளுகளோட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அது முடிய மாட்டேங்குது. பக்கத்துல நெய்பர்ஸ்லாம் யாரும் இல்லையா உங்களுக்கு? அக்கம் பக்கத்துலலாம் யாரும் இல்லையா? இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் ஓகே. இது டிப்பிக்கலாக அந்த போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் இதில் வந்து ஒரு பெண்மணிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். சாதாரணமாகவே வந்து போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த போஸ்ட் மெனோபாசல் ஏஜ் காமனாக இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு இருக்கிற ஒருவேளை அவங்களுக்கு அந்த சில பேருக்கு வந்து யூட்ரஸ் ஹிஸ்டெக்டமி பண்ணியிருக்காங்க, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்துலலாம் வேலையில் பண்ணிகிட்டே இருக்கும் போதே வந்து ஒரு விதமான மனசோர்வுலேயோ கஷ்டத்துலேயே வந்து ஒரு ரோபோ மாதிரி ஓட்டிடுவாங்க. அந்த ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த உடலில் இருக்கிற இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிரெயினில் நடக்கிற சில பயாலஜிக்கல் இம்பேலன்ஸ், இந்த எந்த காரணமுமே இல்லாமல் கூட அந்த உடலில் நடக்கிற சில ரசாயன மாற்றங்கள்னாலையும் அவங்களால வந்து அவங்க இத்தனைக்கும் வந்து அவங்க புக்கு படிக்கிறேன், தன்னைத்தானே வந்து என்கேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி அவங்க தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மிதமான மனச்சோர்வு, மைல்டு டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஒரு மனநல மருத்துவரை போய் பார்த்தாங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம். சரி, தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இன்று தனிமையை போக்குவதற்கான வழிகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தனிமை என்பது உடல் சம்பந்தப்பட்டதா, உடலினால் கூட தனிமையினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? முன்பு ஒரு நேயர் சொன்னபடி நான் தனிமையில் இருக்கும்போது புத்தகம் படிக்கிறேன், இருந்தாலும் கூட நான் தனிமையாக இருப்பதாக உணர்கிறேன் என்றும் கூட சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே தனிமையை போக்குவதற்கான வழிகள் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடுகிறதா என்பதை பற்றி பேசலாம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.